குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ்எம் கிரியேட்டர்ஸ். இது சூப்பரான ஒரு ஈவினிங் பாருங்கள். ஸ்கூல்லேருந்து வந்தாச்சு. ஸோ மாவு அரைக்க வேண்டிய வேலை இருந்தது பாருங்கள். அதனால் வந்து அரிசி உளுந்தி தனித்தனியாக ஊற வச்சுருக்கிறேன். கொஞ்சம் மீன் குழம்பு செய்யலாம் அப்படின்ட்டு மீன் அது ஏற்கனவே கரைச்சி வச்சுருந்த புளியை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து ஃப்ரீசரில் இருக்கிற மீன் எடுத்து நான் ஊற வச்சுருக்கிறேன் பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இதை செய்யறதுக்கப்புறம் இங்கே சூப்பராக வந்தோடனே மிருதுலா ஒன்றான ஒரு ஜூஸ் போட்டு குடிச்சிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 o'clock. ஸோ டீ போட்டு சாப்பிட்லான்னு டீ ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ டீ மாற்றிட்டு டீயை சாப்பிட வேண்டியதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துணி எடுத்துகிட்டு வரணும். துணி எடுத்து நம்ம வந்து மார்னிங் மிஷினில் போட்டு துணி போட்டாச்சு. அதை எடுத்து வந்து மடித்து வைக்கணும். பாருங்கள், சூப்பராக டீ ரெடி ஆகிடுச்சு. இந்த கிளாஸில் ஊற்றி குடித்தா சூப்பராக இருக்கும். அப்புறம் மேலே போய் இதை மிருதுலா கொடுத்துருவோம். போய் ட்ரெஸ் எடுத்து வந்துடுவோம். நம்ம டீயை குடிச்சிட்டோன்னா இப்போ நம்ம அடுத்தடுத்து வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். மார்னிங் மட்டும் வேலை கிடையாது, ஈவினிங்கும் வேலை இருக்க தான் செய்யும். கொஞ்சம் பாத்திரம் இருக்குது பாருங்கள், இது தேய்ச்சி எல்லாம் ஃபுல்லாக தேய்ச்சி வைக்கணும். ஸோ பாத்திரம் தேய்ச்சாச்சு பாருங்கள். இப்போ மாடியில் போய் நம்ம ட்ரெஸ் எடுத்து வந்துடணும். இப்போ நம்ம ட்ரெஸ் எடுத்துடலாம். ஒன்று ஒன்றா ட்ரெஸ் எடுக்க வேண்டியதுதான். சூப்பரான ஒரு செடியை காமிக்கிறேன் பாருங்கள். இதில் பாருங்கள், லீஃப் வந்து 2 கலரில் இருக்குது பாருங்கள், லைட் க்ரீனு டார்க் க்ரீன். ஸோ இந்த ட்ரீயோட பேர் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சால் நான் சொல்லுங்கள். ஸோ இந்த ட்ரீ அழகாக இருந்துச்சு, இந்த செடி நல்லா இருக்குங்கிறதுக்கு காமிக்கலாங்கிறதுக்காக எடுத்தேன். அவ்வளோதான். இனிமேல் நமக்கு வந்து வீட்டில் போய் மிச்ச வேலையை பார்க்க வேண்டியதுதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.